வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மார்ச் 31க்குள்ளே இதையெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. இல்லைன்னா ஏப்ரல் 1 முதல் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். சிலிண்டர் முதல் இபி வரை அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய மாற்றங்கள் என்னென்ன, இதனால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், இதை பற்றின முழு விவரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஏப்ரல் 1 முதல் நிறைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. இந்த மாற்றத்தால் மக்கள் மத்தியில் நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிக்கல்களை எல்லாம் தடுப்பதற்கு மார்ச் 31க்குள்ளே இதையெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிடணும். அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. தமிழக அரசு வழங்கி வரும் 100 யூனிட் இலவச மின்சார சலுகையை தொடர்ந்து பெற விரும்புகிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. மின் இணைப்பு எண்ணோட ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம். இந்த அறிவிப்பை 3 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க. இதற்கான காலக்கெடு மார்ச் 31 முடியுது. அதுக்குள்ளே யாரெல்லாம் இந்த மின் இணைப்பு எண்ணோட ஆதார் எண்ணு இணைக்காமல் வச்சுருக்கீங்களோ அவங்க கட்டாயம் இணைச்சிருங்க. ஏப்ரல் 1 முதல் இணைக்காதவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவச மின்சாரம் வழங்கப்பட மாட்டாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பா தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து வலி நிவாரணிகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் உள்ளிட்ட சுமார் 900 அத்தியாவசிய மருந்துகளின் விலை ஏப்ரல் 1 முதல் 0.65% உயர உள்ளது. அதாவது குறிப்பிட்ட ஒரு சில மருந்து பொருட்களுடைய விலை 0.65% உயருதுன்னு அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் விலை உயர்வான மாத்திரை மருந்துகளை வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க முன்கூட்டியே வாங்கிக்கிறங்க. அடுத்த அறிவிப்பா வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிற சிலிண்டரு பயனாளர்கள் அனைவருமே கேஒசி அப்டேட் பண்ண சொல்லி மத்திய அரசு அறிவிப்பை பல நாளாக வழங்கிட்டு வர்றாங்க. இதற்கான காலக்கெடுவும் மார்ச் 31 முடியுது. யாரெல்லாம் உங்கள் சிலிண்டருக்கான கேஒசின்னு அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உங்கள் சிலிண்டர் நிறுவனங்களின் மூலமாகவோ மார்ச் 31க்குள்ளே இந்த கேஒசியை அப்டேட் பண்ணிடுங்க. இப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் இங்கே சிலிண்டர் முன்பதிவு பண்ணுறதுல சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. மாற்றமும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. அனைத்து ஆன்லைன் பரிவர்த்தனைகளும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கட்டாயம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மூலம் பரிவர்த்தனைகளுக்கு குறைந்தபட்சம் 2 முறைகளை பயன்படுத்தி சரிபார்ப்பு பண்ண வேண்டியது இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த பரிவர்த்தனை முறையை ஏப்ரல் 1 ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்துகிறாங்க. ரேஷன் அட்டையை பயன்படுத்துகிற குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கேஒசி அப்டேட் பண்ணுறது அவசியம்னு அரசு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இதற்கான கால அவகாசமும் நிறைய நாள் வழங்கிட்டாங்க. இதற்கான காலக்கெடுவும் மார்ச் 31 முடியுது. இன்னும் யாரெல்லாம் ரேஷன் அட்டையில் கேஒசி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க மார்ச் 31க்குள்ள உங்களுடைய கேஒசியை அப்டேட் பண்ணிடுங்க. இப்படி அப்டேட் பண்ணாத உறுப்பினர்கள் ஏப்ரல் 1 முதல் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படுவாங்க. அடுத்த அறிவிப்பா 20 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல்ல 5% வரை கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த அறிவிப்பா ஏப்ரல் 1 முதல் வங்கி ஏடிஎம் பரிவர்த்தனைக்கான புதிய கட்டண விதிகள் அமல்படுத்துகிறாங்க. ஏடிஎம்களில் 5 முறை இலவச பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம். இந்த 5 இலவச பரிவர்த்தனைகள் முடிந்துவிட்டால் அடுத்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும்னு வச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துகிறாங்க. இந்த அறிவிப்பா ரயில்வே டிக்கெட்டை ரத்து பண்ணுறதுல புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் ஏப்ரல் 1 ஏப்ரல் 15க்குள்ளே படிப்படியாக அமல்படுத்துவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்புப்படி 8 மணி நேரத்திற்கு குறைவாக இருக்கும் டிக்கெட்டுகளை ரத்து பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ரீஃபண்டும் வழங்கப்பட மாட்டாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. 24 முதல் 8 மணி நேரத்துக்குள்ள ரயில்வே டிக்கெட்டை ரத்து செஞ்சால் 50% தொகையை பிடிச்சிட்டு மீதி தொகையை வழங்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ரயில் புறப்படுறதுக்கு 72 மணி நேரத்திற்கு முன்னாடி டிக்கெட்டை ரத்து பண்ணுனா குறைந்தபட்ச கட்டணத்தை மட்டும் பிடிச்சிட்டு மீதி தொகையை திரும்ப வழங்கிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ரயில்வே டிக்கெட் ரத்து புதிய விதிமுறைகளும் ஏப்ரல் 1 அமல்படுத்துகிறாங்க. அடுத்த அறிவிப்பா ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரி விதிகள் அமல்படுத்துகிறாங்க.
வரி விதி மாற்றத்தால அரசு ஊழியர்கள் முதல் தினக்கூலி ஊழியர்கள் வர இவருடைய வருமானத்திலையும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐடிஆர் ஃபைல் பண்ற ஃபார்மு, பேன் கார்டுக்கான ஃபார்மு இதுலேயும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஏப்ரல் 1ல இருந்து அமல்படுத்துறாங்க. அடுத்த அறிவிப்பா ஏப்ரல் 1 முதல் சுங்கச்சாவடிகளில் ரொக்கப்பணம் செலுத்துவது நிறுத்தப்படுது. இனிமே நீங்க சுங்கச்சாவடிகளில் யூபிஐ அல்லது பாஸ்டாக பயன்படுத்தி மட்டுமே பணம் செலுத்த முடியும்னு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துறாங்க. இந்த அறிவிப்பா பேன் கார்டு விண்ணப்பிக்கும் பொழுது ஆதாரம் மட்டும் ஒரு ஆதாரமாக பயன்படுத்த முடியாது. டேட் ஆஃப் பர்த்துக்கும் தனியாக ஒரு ஆவணத்தை சப்மிட் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துறாங்க. ஆதார் கார்டில் எப்படி பெயர் இருக்குதோ அதே பெயர் அதே மாதிரி தான் பேன் கார்டுலையும் பெறும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துறாங்க. எனவே இதுவரைக்கும் யாரும் பேன் கார்டு எடுக்காம இருந்தா அவங்க மார்ச் 31க்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருங்க. இதான் மத்திய அரசும் மாநில அரசும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துகிற முக்கிய மாற்றங்கள். உங்களுக்கு எதுல எல்லாம் சிக்கல் ஏற்படும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் மார்ச் 31க்கு முன்னாடி முடிச்சிருங்க. ஏப்ரல் 1க்கு அப்புறம் இதன் மூலம் ஏற்படும் சிக்கல்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.